முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்காக உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு இடையே பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், திரைப்பட விளம்பரத்துறை அமைச்சர், அன்பிற்குரிய திரு ராஜ்மோகன் அவர்களே, வருகை தந்திருக்கிற நாடு அறிந்த நல்ல பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களே, பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற மகேந்திரன் அவர்களே, அன்பிற்குரிய ஜெகதீசன் அவர்களே, அன்பிற்குரிய லயோலா மணி அவர்களே, அன்பிற்குரிய ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்களே, அன்பிற்குரிய இந்த இயக்கத்தின் மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய பூக்கடை எம் குமார் அவர்களே, அன்பிற்குரிய பகுதி கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர்கள் மேற்கு திரு நந்தா அவர்களே, ஓட்டேரி நந்தா அவர்களே, கிழக்கு டி ராஜேஷ் அவர்களே, மற்றும் நேரத்தின் காரணமாக இதர நிர்வாகிகளை சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்றுகிறேன். நான் இந்த மேடை ஒரு சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலோ உறுப்பினராகி முதலில் பேசினால் கன்னி பேச்சு என்று சொல்வார்கள். நானே இந்த இயக்கத்தில் விரும்பி வந்து சேர்ந்து 2 மாதங்களாகிறது. என்னுடைய பார்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தது. அங்கே பேசியது, அங்கே மேடையை நிறைய போட்டிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். அதே போல சில மேடைகளில் கவனித்தே கொண்டிருந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மேடையில் பெரிய ஒரு வித்தியாசத்தை காண்கிறேன். 2 வருடம்தான் ஆகி இருக்கிறது. இந்த 2 வருடங்களில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை வெறும் ஸ்லோகன் ஷவுட்டிங் பர்சன்ஸ் என்றவர் அதற்கு மேலே ஆக்காமல் அவர்களை அறிவார்ந்த ஒரு நல்ல பேச்சாளர்களாக, சிந்தனை படைத்தவர்களாக உருவாக்கி இருக்கிறார் என்பதை இந்த மேடையில் பேசியவர்களை கண்டு நான் வியந்து போகிறேன். உண்மையில் வியந்து போகிறேன். சொல்வார்கள், பேசினா அது திமுக தான் நிறைய பேசுவாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னர் சொல்வார், அவர் பேசும்போது சொல்வார்னு படித்திருக்கிறேன். மாலை நேரத்து பல்கலைக்கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி அப்போ சொன்னார். ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது ஒரு அசிங்கமான கூட்டங்கள் அது இருக்குது. ஆனா இவ்வளவு பேர் பேசுனாங்களே, இதுல ஏதாவது ஒரு வல்காரிட்டி, ஒரு வன்மம் ஏதாவது இருந்ததா பேசுனவங்கல்ல? நீங்க இப்ப பார்த்து பேசி ஜட்ஜ் பண்ணுங்க. ஒரு வன்மமும் இல்லை, வல்காரிட்டி இல்லை, ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கிளியர் கட்டா பாலிசி எடுத்து நல்லா சொன்னாங்க. அதுக்காக அவங்களுக்கெல்லாம் நன்றியும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒன்று சொல்லி நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்ன என்றால், நானும் 1952ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு 17 தடவை சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. 17. ஆனால் 17 தடவை நடந்திருப்பதில் 67ஆம் ஆண்டிலிருந்து தான் கூட்டணி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். கம்யூனிஸ்டுகளையும் சுதந்திரா கட்சியையும் சேர்த்ததே ஒரு பெரிய அதிசயம் அந்த நாளில். அப்படியெல்லாம் சேர்த்து மாப்போசியை சேர்த்து எல்லாம் செய்து அந்த அருமையான கூட்டணியை செய்தார்கள். அந்த கூட்டணி வெற்றி பெற்றது 138 இடங்கள், காங்கிரஸ் 48 இடங்கள். அப்போது எதிர்கட்சி தலைவர் கருத்திருமன். அதற்கு பிறகு 1971 கூட்டணி தான், 77 புரட்சி தலைவர் வந்தபோது கூட்டணி தான், எல்லா இடத்திலும் கூட்டணி தான். நான் எதற்கு வருகிறேன் என்றால், 2026 ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தலில் எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள், மனதில் கொண்டிருக்கிறார்கள், இந்த மந்திரிகள் எல்லாம் மற்ற காங்கிரஸ் சபையில் வந்திருக்கிறார், இந்த கூட்டணி என்ற சில நினைப்பு. கொஞ்சம் பேப்பரை வந்து சும்மா படிக்கிறவங்க, ஜஸ்ட்
ஒரு கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அப்படி படிக்கிறவங்கலாம் நினைச்சிருக்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், இந்த தேர்தல்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ப்ரீ போல் அலையன்ஸ் அப்படி நின்றவர்கள் தானே தவிர விஜய் ஒன்றுதான், முதலமைச்சர் விஜய் ஒன்றுதான் தனி மனிதனாக வெற்றி கழகத்தை தனியாக போட்டியிட்டது, வென்றது இந்த விஜய் அவர்கள் தான். பாருங்கள், யார் வேறு எந்த உதாரணமும் சொல்ல முடியாது. அதுவும் கூட 108 இடங்கள் வந்தது என்றால் இன்னும் அவர் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணமே செல்லவில்லை, சுற்றுப்பயணம் செய்ய அனுமதிக்கவே இல்லை. அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் சென்று முடிந்து வந்துட்டால் நிச்சயம் சொல்லுங்கள் 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்பார் அவர். அவ்வளவு சிறந்த செயல் வீரர் திரு விஜய் அவர்கள். அவர்களுக்கு ஒன்றே சொன்னார், லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர் என்று சொல்லால் மட்டும் இருக்கக்கூடாது, செயலாலும் இருக்கிறோம். இங்க ஒருவர் சொன்னார், நிறைய பேர் எங்கிட்ட கூட சொல்றாங்க, போனப்பா தாசில்தார் போன் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு போன்றாரு அப்படிலாம் சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். அப்படி சில பேர் பொது சிஎம் மனுவில் கொடுத்ததுல எல்லாம் முடிஞ்சிட்டு வருதுன்னா என்னன்னா, அது நியாயமா இருந்தால் அது டக்குன்னு முடியுது. அதுக்காக ஒரு செலவெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு அற்புதமான அரசு இந்த அரசு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மற்ற மாவட்டங்கள் மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கிற அரசுகளில் சிறந்த அரசு தாவேக அரசு தான், டாக்டர் விஜய் அரசு தான். ஆகவே அப்பேற்பட்ட சிறப்பான அரசை தந்த முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுதல்கள், உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த அன்பிற்குரிய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.